வார்த்தையை விட்ட பிரகாஷ்ராஜ் விரட்டி அடிக்கப்பட்ட கொடுமை, மேடை விட்டு தலை தெறிக்க ஓடிய காட்சி. எங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? விரிவாக பேசலாம். ஆனால் அதற்கு முன்பாக இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, அதற்கு பிறகு விரிவாக பேசலாம். நாடு இவனுங்க சொல்லுவாங்களே, இந்த திருட்டு பசங்க, எங்களுடைய நாடு அவ்வளோ அற்புதமா இருந்தது, பொண்ணு இருந்தது, அது இருந்ததுன்னு. பொய். ஒரு 2000-3000 வருடங்களா இந்தியா மாதிரியான ஒரு அசிங்கமான கலாச்சாரம் உலகத்துல எங்கேயும் இல்லை. இவனை தொடக்கூடாது, பெண்களுக்கு உரிமை இல்லை, பால்ய விவாகம், அசிங்கமா இருந்த நாடு. பிரிட்டிஷ்காரன் வந்து அது அப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான். ஏதோ சில மன்னர்கள் பணக்காரங்க நிம்மதியா இருந்தாங்களே தவிர சராசரி மனிதன், ஒரு குடிமகன் ரொம்ப கஷ்டமா வாழ்ந்த கலாச்சாரம் இது. அதிலிருந்து நம்மளை தப்பிக்க வைக்கிறது தான் இவர் சாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு கான்ஸ்டிடியூஷனை எழுதியிருக்காங்க. ஆனா அந்த புத்தி போகாதுல்ல, அதை மீண்டும் அந்த மனுவாதத்தை எடுத்து வந்துடலான்னு. யார் பேசுறது? பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் பேசுறாருங்க. பிஜேபி மீது இவங்க என்னென்னவோ பழி சொல்லி பார்த்தாங்க. பிஜேபி வந்தா மத கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் நெருங்குகிறது, பெருசா மத கலவரம் எதுவும் வரல, சாதி கலவரமும் வரல. அதனால பிஜேபி மீது சிறுபான்மையர்கள் எப்படி அதிருப்தி அடைகிறது? நாளுக்கு நாள் பிஜேபி மீது சிறுபான்மையர்கள் நம்பிக்கை வைத்து கொண்டு வராங்க. ஏன்னா மேற்கு வங்காளம் போன்ற இடங்கள்லாம் சிறுபான்மையர் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துல பிஜேபி அதிரிபுதிரியாக வெற்றி பெறுது. ஸோ பிஜேபி மீது இருக்கக்கூடிய பிம்பம் உடையுது. அப்போது நம்முடைய ஆயுதம் என்ன பண்ணணும்? மீண்டும் தீண்டாமையை தான் கையில் எடுக்கணும். அதான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து எடுத்திருக்கிறாரு. ஏன்னா சட்டம் கொண்டு வருகின்ற போதெல்லாம் வந்து சிறுபான்மையர் வேறு நாட்டுக்கு போயிடணும்பா, மீண்டும் ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற போது நீங்களாம் வெளிநாட்டிலேருந்து ஃபண்டே வாங்க முடியாதுப்பா அப்படின்னு மொத்தமாக பொய் சொல்கிறது. சிறுபான்மையரை பயமுறுத்தி பார்த்தாங்க. ஆனால் சிறுபான்மையருக்கு தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை. அப்போ நம்ம அரசியல் எடுபடவில்லை. அப்போ தாய்நாட்டை திட்டு, ரெண்டாவது இந்து மதத்துடைய பாரம்பரியத்தை திட்டு. நம்ம இந்தியாவில் தான் தாய்நாட்டை குறை சொல்லிவிட்டு இங்கேயே வாழ முடியும். அதாவது உலகத்தில் எத்தனையோ சர்வாதிகாரிகளை பார்த்துருக்கோம், அவங்க கூட அந்த தாய்நாட்டை திட்டினதே கிடையாது, இவ்வளோ கேவலமாக திட்டினது கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கட்சிகளுக்கும் நமக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கும். ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம். ஆனால் ஈன்றெடுத்த தாய்நாடும் தாயும் நம்ம எப்படி பழிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஊரா வந்து நம்ம நாட்டை குறை சொல்லலாம், ஆனால் நம்ம நாட்டை நாமளே குறை சொல்கிறோம்னா இவங்கெல்லாம் எந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்க? இவங்க எங்கே இருக்கிறாங்க? அதாவது மதம் என்பது மாறிக்கொள்வது. நீங்கள் இந்து மதத்தில் இழிவு இருக்குன்னா வேற மதத்துக்கு மாறிக்கலாம். அப்படிதான் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து மதம் மாறிட்டார். ஆனால் மதம் மாறின பிறகும் இந்து மதத்தை இவ்வளவு ஈஸியாக திட்ட முடியுது, இந்திய தாய் திருநாட்டை இவ்வளோ அவமானப்படுத்த முடியுதுன்னா இந்த நாட்டில் எல்லையில்லாத சுதந்திரம் இருக்குது. இதுவே வெளிநாட்டில் போயிட்டு ஒரு தாய் நாட்டை தவறாக பேசிட முடியுமா? அப்படி பேசிட்டு அங்கே அவன் அரசியல் செய்ய முடியுமா? இல்லை அங்கே இருக்கத்தான் முடியுமா? இல்லை தாய்நாட்டில் இருந்துக்கிட்டே திட்டலாம் அப்படின்ற சட்டமானது வெளிநாட்டில் எங்கேயாவது விட்டு வச்சிருக்காங்களா? யாரை வேணாலும் திட்டு, ஆனால் ஈன்றெடுத்த தாயும் தாய்நாட்டையும் திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. எவனா இருந்தாலும் தாய்நாட்டை விமர்சிக்கவே மாட்டான். ஆனால் இவனுங்க 3000 வருஷமாக இந்தியா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபி எதிர்ப்பு இப்போ தாய்நாட்டின் மீது போயிடுச்சு. இரண்டாவது, நம்முடைய பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தார்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. எந்த மேடையில் உட்காந்து கேட்குறாரு தெரியுமா? ஜவஹர்லால் அவர்கள் வந்து மாநாடு நடத்துறார். அந்த மாநாட்டில் உட்காந்துன்னு பெண்களுக்கு உரிமை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. பிரகாஷ்ராஜ் அவர்களே, லெஃப்ட்டு ரைட்டு, தெற்கு வடக்கு, இந்த 4 பக்கமாக திரும்பி பாரு, எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்கள் இருந்தாங்கன்னா சொல்லு. நீ பேசுகின்ற மேடையிலேயே ஒரு பெண்கள் இல்லை. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் தானே பேசுகிற, அங்கெல்லாம் பெண் தலைவர் இல்லவே இல்லையா? எங்கே போனாங்க அந்த பெண் தலைவர்கள்? நீ கேட்க வேண்டியது யாரை? உன்னை யார் மேடையில் கூப்பிட்டு பேச வச்சாங்களோ அந்த தலைவரை கேட்கணும். என்னையா பெண்கள்லாம் வந்து முன்னேறிக்கிட்டு வராங்க, என்ன உன் கட்சியில் கீழவும் பெண்கள் இல்லை, மேடை மேலேயும் பெண்கள் இல்லை, பெண்களை ஒடுக்குறியா அப்படின்னு அவங்கள தான் கேட்கணும். நீ வந்து பாஜகவை கேள்வி கேட்க கூடாது. ஏன்னா பாஜகவில் பெண்கள் 33% அதிகாரம் பெற்றவர்களாக இருக்காங்க.
எந்த கட்சியில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்கோ சொல்லுங்களேன்? நாம் தமிழர் கட்சியை தவிர. அதனால இங்க பாஜக கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு முதுக நீயே திரும்பி பார்க்க வேண்டும். ரெண்டாவது, சாதிய ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு சொல்றார். ஆனா ஒரு தீமையை முற்றிலும் ஒழித்து விட முடியுமா? நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். உலகத்துல எங்குமே ஏற்றத்தாழ்வு இல்லையா? நம்ம நாட்டை விட உலகத்துல அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ரெண்டாவது, பெண்கள் படிக்க கூடாது, பெண்கள் பொது இடத்துக்கு வரக்கூடாது, பெண்கள் வணங்க கூட வரக்கூடாது, பெண்கள் கார் ஓட்டக்கூடாது, பெண்கள் இந்த உடை அணியணும், இந்த உடையை அணியக்கூடாது அப்படின்னு சட்டம் போடுகின்ற பல நாடுகள் இன்னைக்கும் இருக்குது. உலகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய தொட்டில் எதுங்க? பிரான்ஸு, ஜெர்மனி, அப்புறம் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போய் நம்ம எல்லாம் ஒன்றுன்னு சொல்லிப்பாரு, ஒன்றுன்னு சொன்னாவே துப்பாக்கி எடுத்து சுட்டுருவான். நீ பிரதமராக கூட ஆகு, ஜனாதிபதியாக கூட ஆகு அமெரிக்கா மற்றும் இங்கிலாண்டில். ஆனால் நீ நானும் ஒன்றுன்னு அங்கே போய் சொல்ல முடியாது. ஆனால் இந்தியாவில் நீ நானும் ஒன்றுன்னு சொல்ல முடியும், ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியும். ஆனால் இங்கிலாந்துலேயோ அமெரிக்காவிலோ பிரெஞ்சிலையோ ஜெர்மனிலேயோ போய் நீ நானும் ஒன்றுன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னால் துப்பாக்கி தான் பேசும். ஏன்னா வெள்ளையர்கள் உயர்ந்தவர்கள், அறிவாளிகள், மேம்பட்ட சமூகம், இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்குது. ஆனால் நாம் இந்தியாவில் கல்யாணத்தை தவிர வேற எங்கேயாவது ஜாதிய பாகுபாடு பார்த்துருக்குமா? இன்னைக்கு இந்தியாவில் ஜாதி இருக்குதா? அப்புறம் இவங்கெல்லாம் மீண்டும் ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுகிறாங்க. சரி, இவங்க கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுகிறாங்க. ஏயா வருமான வரி கட்டணும், சரியாக கட்டுறியா? வருகின்ற வருமானத்தை சரியாக காட்டுறியா? அரசாங்கத்து இடத்துல மறைப்பதற்காக ஆடிட்டரை வச்சில்லையா? நீலாம் குடிச்சுப்புட்டு மேடையில் உளறிக்கிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் நாம் விளக்க வலிச்சிட்டு இருக்கோம் பாருங்க. நீ புத்திமதி சொல்ல வேண்டியது 2000 ஆண்டு காலமாக இல்லை 1500 ஆண்டு காலமாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மதத்தில் எந்த மாற்றத்தையும் செஞ்சு கொள்ள மாட்டோம். மனிதன் தான் மாறணுமே அன்றி மதத்தை மாற்றம் செஞ்சு கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிற அவங்க கிட்ட போய் கிளாஸ் எடு. ஆனால் 5000 வருடமோ 10,000 வருடமோ என்னுடைய இறை நம்பிக்கையானது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வந்திருக்குது. நீ சொல்கிற சாதிய பாகுபாடும் நீ சொல்கிற உடன்கட்டையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கைவிட்டாச்சு. மனுநீதி என்பது ஏதோ ஒரு மன்னன் கொண்டு வந்த சட்டம். அது இந்தியாவில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கடைபிடிக்கிறாங்கன்னு இல்லை. ரெண்டாவது, இப்போ நடைமுறையிலும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தவும் முடியாது. ஆனாலும் சிறுபான்மையினரை பயமுறுத்துறதுக்கோ இல்லை பாஜக குறை சொல்கிறதுக்கோ அந்த மனுநீதியை தூக்கி பிடிச்சின்னு சுத்துறீங்க. இங்கிலீஷ்காரன் காலத்தில் கூட மனுநீதி இருந்ததான்னு தெரியல எனக்கு. மொத்தத்தில் பிரகாஷ்ராஜ் பெஸ்ட்டுப்பா, மேடைக்கு ஏற்ற மாதிரி அழகாக பேசியிருக்கேன். பாஜக ஆட்சி இன்னும் 3 வருஷத்தில் போயிடுமா? அதற்கு பிறகு காங்கிரஸ் வருமா? காங்கிரஸ் கூட சரியில்லை. ஆனால் இளைஞர்கள் எழுந்து வராங்க, அவங்க நமக்கான சேவையாற்ற போகிறாங்க, புதிய ஆட்சியை கொடுக்க போகிறாங்க. ஆனால் எந்த மேடையில் ஜவஹர்லா பிரகாஷ்ராஜை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காரோ அந்த மேடையில் இருக்கவங்க இன்னைக்கு இருக்கின்ற இளைஞர்களை நம்பாதீங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஆனால் பிரகாஷ்ராஜ் சொல்கிறாரு, நான் இளைஞர்களை நம்புகின்றேன், அவங்க சினிமா பக்கம் அதிகமாக போகிறதில்ல, ரீல்ஸ் போகிறதில்ல. இன்னைக்கு ஆட்சியாளராக இருக்கிறவங்க தான் ரீல்ஸ் போடுறாங்க, ராஜினாமா பண்ணுறாங்க. ஆனால் இவங்களை தூக்கி எறிகின்ற காலம் வந்துடுச்சு அப்படின்னு பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஆவேசமாக பேசுகிறார். பாஜக பற்றி என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வெய்யு, ஏன்னா தப்பு கிடையாது. ஆனால் தாய்நாட்டை பற்றியும் தாய்நாட்டில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பற்றியும் நீ தவறாக பேசுகிற பாரு. அதாவது நீ என்ன திட்டினாலும் இங்கே வாழ்வதற்கான வசதியை இந்த நாடு தான் வழங்குது. சரி, இந்தியா நாடு தான் 5000 ஆண்டு காலமாக அசிங்கமாக இருக்குது, இல்லை 3000 ஆண்டு காலமாக அசிங்கமாக இருக்குது நீ சொல்கிற மாதிரி. ஏதாவது உலகத்தில் ஒரு நல்ல நாடு இருந்தால் சொல்லு, அங்கே போயிடுவோம், இல்லை உன்னை அங்கே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஏண்டா இந்த மாதிரி கேவலமாக வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு பொழைப்பை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பொழைப்புக்கு எங்கேயாவது பிச்சை எடுத்து வாழலாம்ல? ஓஹோ, அதனால தான் அரசியல் கட்சி மேடையாக போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டுங்கிறியோ? அது எனக்கு தெரியாமல் போச்சு. ஏன்னா பட வாய்ப்புகள் கிடையாது. எவன் போராட்டம் பண்ணுவானோ அவங்ககிட்ட போய் உட்காந்துக்கின்னு வாழ்க 2 கோஷம் போட்டு கொடுக்குற காசை வாங்கிக்கிட்டு வர வேண்டியது. FCRA சட்டம் வந்துடுச்சு. பாஜக மீது உங்களுக்கு வெறுப்பு அதிகமாகும். ஆனால் பணத்தை ஒழுங்காக கணக்கு காட்டுங்க, வாங்குகிற பணத்தை எதுக்கு வாங்குறீங்களோ அதுக்கு செலவு செய்யுங்க அப்படின்னு உத்தரவு போட்டால் உங்களுக்கு பிடிக்காது. மொத்தத்தில் நேர்மையாக இருடா,
வெளிப்படையா இருடா அப்படின்னா சொன்னா பிடிக்காது. ஆனா நீங்க ஊரானுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்கடா. டேய் பிரகாஷ்ராஜ், சத்தியமா சொல்றேன்டா, இந்த மண்ணும் சரி இங்க இருக்கின்ற மக்களும் சரி உன்னை மன்னிக்கவே மாட்டாங்கடா. உலகத்துல இந்தியாவை விட சிறப்பான நாடு எதுன்னு காட்ட முடியுமாடா? அப்படி காட்டுறா அந்த நாட்டை நானும் பாராட்டுறேன். உன்னால உலகத்துல எந்த நாட்டையும் இந்தியாவை விட பெட்டரான நாடு காட்ட முடியல. ஏன் சொல்றேன் தெரியுமா? உலகத்திலேயே சிறுபான்மையர் அதிகமாக வாழக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். இப்போ சவுதி அரேபியா தான் இஸ்லாம் பரவி இருக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே இருக்கின்ற முஸ்லீமை விட நம்ம நாட்டில் இருக்கின்ற முஸ்லீம்கள் அதிகம். இந்தோனேஷியா தான் உலகத்திலே அதிக முஸ்லீம்கள் இருக்கின்ற நாடு. அங்கே விட இங்கே அதிக முஸ்லீம்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான பன்முகத்தன்மை கொண்ட எல்லோருக்கும் மதிப்பளிக்கக்கூடிய ஒரு நாடு காட்டுறா பன்னாட. அதற்கு பிறகு நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். ஆக மொத்தத்தில் கண்ணாடி கூண்டுக்குள்ளே இருந்து இவன் கல்லெறிகிறான். ஜவஹர்லா உன்னுடைய அருமை பெருமைக்கு வேட்டு வச்சுறான் போல இருக்குது. பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறான். பார்த்துக்க, மேடை மேலேயும் பெண்கள் இல்லை, கீழவும் பெண்கள் இல்லை. மற்ற மதக்காரன் வந்திருக்கிறானான்னு சொல்லிட்டு கிண்டலும் கேலியும் பண்ணுறான் போல இருக்குது இந்த பிரகாஷ்ராஜ். ஏன்னா ஜவஹர்லா நீ போட்டிருக்கின்ற மாநாட்டுக்கு இந்துக்கள் யாரும் வரல, கிறிஸ்துவர்கள் யாரும் வரல. அதனால் நீ தான் மதவரின்னு சொல்ல வரான் போல இருக்குது. ஏன்னா ஒரு கட்சி மாநாடு என்றால் எல்லா மதத்துக்காரனும் வரணும். ஆனால் ஜவஹர்லா போட்டிருக்கின்ற மாநாட்டுக்கு எந்த மதக்காரனும் வரல. அப்போது யார் மதவரி என்பதை பற்றி சூசகமாக தெரிவிக்கிறானோ இந்த பிரகாஷ்ராஜ், பார்த்து நடந்துக்கப்பா. அதனால் இந்த மாதிரி அசிங்கம் பிடிச்சவன்லாம் உன்னுடைய மேடையில் ஏறிக்கிட்டு நாட்டையே நாசம் பண்ணும்போது நமக்கு மன வருத்தமாக இருந்தது. அதனால தான் பிரகாஷ்ராஜ் அவர்களை பொழக்கணும் என்று நினச்சேன். பாருங்களேன், இவங்கிட்ட இல்லாத சம்பத்துகளே கிடையாது. இதெல்லாம் இங்கே தான் சம்பாதிச்சான். சரி, கடைசியாக பிரகாஷ்ராஜ் கிட்ட நாம் கேட்பது ஒன்றே ஒன்று தான். பாஜக வருகின்ற பொழுது நாடு பொருளாதாரத்தில் டாப்பில் இருந்தது. ஆனால் பாஜக வந்தபோது பொருளாதாரத்தில் நாடு விழுந்து போச்சு. இவங்க ஆளவே கூடாது அப்படின்னு இவனால் சொல்ல முடியுமா? இல்லை, இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்பாக நம்ம நாடு பிச்சைக்கார நாடாக இருந்துச்சு. இங்கிலீஷ்காரன் வந்த பிறகு தான் நம்ம நாடு பணக்கார நாடாச்சு அப்படின்னு இவனால் சொல்ல முடியுமா? இல்லை, இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்பாக நம்ம நாட்டில் கல்வி அறிவே கிடையாது சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்பாக நம்ம நாட்டில் அறிவியல் கண்டுபிடிப்புகளே கிடையாது சொல்ல முடியுமா? இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்பாக நீர் மேலாண்மையே கிடையாது நம்ம நாட்டில் சொல்ல முடியுமா? நம்ம நாட்டில் இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்பாக வறுமை இருந்தது சொல்ல முடியுமா? நம்ம நாட்டில் இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்பாக ஒன்றே ஒன்று தான் இருந்தது. என்ன தெரியுமா? ஒற்றுமையின்மை இருந்தது. ஒரு நாடு என்ற எண்ணம் இருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு ஆண்டுகிட்டு இருந்தான். இது மட்டும்தான் நம்ம நாட்டில் இருந்த ஒரே பிரச்சனை. மற்றபடி இந்தியா உலக நாடு கிட்ட போய் கையேந்திக்கிட்டு இல்லை. இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்பாக இங்கிலீஷ்காரன் தான் இந்தியாவில் வைரமும் வைடூரியமும் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வந்தவன். இங்கே தான் மசாலா பொருட்கள் கொட்டி கிடக்குன்னு சொல்லிட்டு அள்ளிக்கிட்டு போகிறதுக்காக இங்கே வந்தான். நீ சொல்கிற 3000 வருடம் காலமாக உங்கள் ஆளுங்க தான் இங்கே ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதா? அதனால் இங்கிலீஷ்காரனுடைய ஆரம்ப கால புத்தகத்தை போய் பாரு. இங்கே வறுமை இல்லை, கல்வி அறிவுக்கு பஞ்சம் இல்லை, இவங்களை அடிமையாக்க முடியாது. அதனால் நம்ம கல்வியை புகத்தணும், அதே மாதிரி இவங்களுடைய வளமையை கொள்ளடிக்கணும். அதுக்கு பிறகு தான் இவங்களை அடைக்க முடியும் என்று அவன் சொன்னான்டா. அதனால் பிரகாஷ்ராஜ், பொய் சொன்னாலும் பொருத்தமாக சொல்லு. இன்னும் கொஞ்சம் நேரம் நீ பேசியிருந்தா கீழே உட்காந்துருக்கிறவனே எதனா கயிற்று அடிச்சிருப்பான். அதனால தானே மேடை விட்டு ஓட்டம் பிடிச்ச நீ, ஐயோ ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னுடைய மத வெறியை கக்கிட்டு இந்தியாவை தரக்குறைவாக பேசிட்டு பாஜகவை அசிங்கப்படுத்திட்டு யாரோ ஒரு சிஜேபி என்ற அந்நிய நாட்டு கைகூலியானது ஆட்சி கட்டில் உட்கார போதான். அதுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாம்பா. இந்த மாநாட்டில் பேசுறதுக்கு கூப்பிட்டான் பாரு, அவனை பற்றி 2 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனால் பரவாயில்ல. அடுத்தவனை திட்டிட்டு ஏதோ ஒரு அந்நிய கைகுலி தூக்கி பிடிச்சிட்டு பிரகாஷ்ராஜ் போகிறதுக்கு எதுக்கு ஜவஹர்லா இவனெல்லாம் கூப்பிடுற அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் நமக்குள்ளே இருக்குது. சரி நண்பர்களே, பிரகாஷ்ராஜ் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குதா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி.